Hello everyone, welcome to GK Gift Box. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் காமன்வெல்த் கேம்ஸ். காமன்வெல்த் கேம் டீடைல்ஸ் ஃபுல்லா பார்க்கலாம். வாங்க நீ நம்ம டாபிக் உள்ள போலாம். காமன்வெல்த் கேம்ஸ் வந்து வேர்ல்ட்லயே செகண்ட் லார்ஜஸ்ட் ஸ்போர்ட்ஸ் ஆஃப்டர் ஒலிம்பிக். அப்புறம் ஒலிம்பிக் தான் ஃபர்ஸ்ட். இந்த காமன்வெல்த் கேம் வந்து 4 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் நடைபெறும். இது வந்து ஒரு பிரிட்டிஷ் எம்பையர் கேம்ஸ். ஃபர்ஸ்ட் காமன்வெல்த் கேம் எப்போ நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 1930 ஹாமில்டன்கிற சிட்டியில் கனடா அப்படிங்கிற கண்ட்ரியில் நடந்தது. இந்தியா வந்து எப்போ ஃபர்ஸ்ட் பார்ட்டிசிபேட் பண்ணுச்சுன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் காமன்வெல்த் கேமில் தான் ஃபர்ஸ்ட் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணோம். இது எப்போ நடந்துச்சுன்னா 1934 லண்டனில் நடந்தது. 2018 21st காமன்வெல்த் கேம் லாஸ்ட்டாக நடந்தது. 21st காமன்வெல்த் கேம் நம்ம இந்தியாவுக்கு வந்து இது 20th காமன்வெல்த் கேம். 2018 இந்தியன் பார்ட்டிசிபேட்ஸ் வந்து 216 காம்படிட்டர்ஸ் இன் 15 ஸ்போர்ட்ஸில். 2018 நடந்தது 21st காமன்வெல்த் கேம்ஸ். ஹோஸ்ட் சிட்டி எங்கே நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா கோல்ட் கோஸ்ட் சிட்டி ஆஸ்திரேலியாவில். ஹோஸ்ட் கண்ட்ரி ஆஸ்திரேலியா. மோட்டோ பார்த்தீங்கன்னா ஷேர் த ட்ரீம். வென்யூ கராரா ஸ்டேடியமில் நடந்தது. பார்ட்டிசிபேட்டிங் 71 கண்ட்ரீஸ். மொத்தமாக 18 ஸ்போர்ட்ஸ், அதில் 275 ஈவெண்ட்ஸ் வந்து நடந்திருக்கு ஓவராலாக. ஓப்பனிங் செரமோனி அதாவது திறப்பு விழா 4th ஏப்ரல். அஃபிஷியலி ஓப்பன்டு பை சார்லஸ் பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸ். அதிகாரப்பூர்வமாக திறந்து வச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா சார்லஸ்ங்கிறவங்க. இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் எலிசபெத் அவங்களோட ஃபர்ஸ்ட் பையன். அத்லட் ஓத் யார் உறுதிமொழி எடுத்தாங்கன்னா கரண் மோர்ஃபி. இந்தியாஸ் ஃபிளாக் பியர் இந்த ஓப்பனிங் செரமோனி. தொடக்க விழாவில் இந்திய கொடியை யார் எடுத்து போனாங்கன்னா PV சிந்து. குயின்ஸ் பேட்டன் ஃபைனல் ரன்னர் சாலி பர்சன். க்ளோசிங் செரமோனி நிறைவு விழா 15th ஏப்ரல். இந்தியாஸ் ஃபிளாக் பியரர் இந்த க்ளோசிங் செரமோனி அதாவது திறப்பு விழாவில் நிறைவு விழாவில் இந்தியா கொடி எடுத்துட்டு போனவங்க MC மேரிகோம். அஃபிஷியலி க்ளோஸ்டு பை எட்வர்ட் ஏர்ல் ஆஃப் வெசக்ஸ். இவங்க எட்வர்டுங்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா குயின்ஸ் எலிசபெத் செகண்ட் அந்த ராணியோட 3வது பையன். டாப் 3 கண்ட்ரிஸ் இன் மெடல் வின்னிங். ஃபர்ஸ்ட் வந்து ஆஸ்திரேலியா தான் டாப். டோட்டலாக வந்து 198 மெடல் வின் பண்ணியிருக்காங்க. இந்த 198ல் 80 கோல்டு, 59 சில்வர், 59 பிரான்ஸ். செகண்ட் ரேங்க்டு இங்கிலாந்து வந்து 136 மெடல்ஸ் வாங்கியிருக்காங்க. 45 கோல்டு, 45 சில்வர், 46 பிரான்ஸ். தேர்டு வந்து நம்ம இந்தியா. டோட்டலாக நம்ம 66 மெடல் வாங்கியிருக்கோம். இல்லை 26 கோல்டு, 20 சில்வர், 20 பிரான்ஸ். இப்போ இதில் இந்தியாவோட பைஃபகேஷன் பார்க்குறோம். நம்ம சொன்னபடி 26 கோல்டு, 20 சில்வர், 20 பிரான்ஸ். இல்லை 66 மெடல்ஸ் வந்து நம்ம இந்தியா வான் பண்ணியிருக்கோம். இதில் ஃபர்ஸ்ட் மெடல் வந்து நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்தியா சார்பில் வந்து ஃபர்ஸ்ட் மெடல் வாங்கினது யாருன்னு பார்த்தீங்கன்னா P குருராஜா அப்படிங்கிறவங்க வெயிட் லிஃப்டருக்கு வாங்கியிருக்காங்க. இவங்க வந்து சில்வர் மெடல் வாங்கியிருக்காங்க 56 கிலோகிராம் கேட்டகரியில். ஃபர்ஸ்ட் கோல்டு மெடல் வின்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மீராபாய் சானு. இவங்களும் வெயிட் லிஃப்டர். இவங்க 48 கிலோகிராம் கேட்டகரிக்கு வாங்கியிருக்காங்க. இந்தியாஸோட கோல்டு மெடல் வின்னர்ஸோட லிஸ்ட் கொடுத்துருக்கேன், இது பார்த்துங்க, நோட் பண்ணிங்க. இந்தியாஸோட சில்வர் மெடல் வின்னர்ஸ் அந்த டீட்டெயிலும் கொடுத்துருக்கேன். இந்தியாஸோட பிரான்ஸ் மெடல் வின்னர்ஸ் அந்த டீட்டெயிலும் கொடுத்துருக்கேன் ஃபார் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக. அப்கமிங் காமன்வெல்த் கேம்ஸ் நெக்ஸ்ட் எங்கே நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா 2022 நடக்க போகுது. காமன்வெல்த் கேம் எங்கே நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாண்டில் பிர்மிங்கம் அப்படிங்கிற ஒரு சிட்டியில் நடக்க போகுது. இதோட மோட்டோ பார்த்தீங்கன்னா கேம்ஸ் ஃபார் எவ்ரி ஒன். வென்யூ அலெக்சாண்டர் ஸ்டேடியம். ஓப்பனிங் செரமோனி திறப்பு விழா பார்த்தீங்கன்னா 28th ஜூலை 2022. க்ளோசிங் செரமோனி 8th ஆகஸ்ட் 2022 நிறைவு விழா. தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ், காமன்வெல்த் டாபிக். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக், கமெண்ட் அண்ட் ஷேர். தேங்க்யூ.